ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வால்ல ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபிட் பண்ணுறதுக்கு ஆணி எப்படி அடிக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும். முதலாவதாக நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் எங்கே மாட்ட போகிறோன்ற இடத்த நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு மேலே தான் நான் ஃபிட் பண்ண போகிறோம். அதான் இந்த இடம். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் டிசைன் எப்படின்னு பாருங்கள். அது சிங்கிள் ஹோல் வச்ச ஃபோட்டோ ஃப்ரேமா இல்லை இந்த மாதிரி டபுள் ஹோல் வச்ச ஃபோட்டோ ஃப்ரேமான்னு பாருங்கள். சிங்கிள் ஹோல் வச்ச ஃபோட்டோ ஃப்ரேம்னா ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த மாதிரி டபுள் ஹோல் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக கால்குலேட் பண்ணணும். ஸோ டாப்லேருந்து அந்த ஹோலுக்கு எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி சைட்லேருந்து அந்த ஹோலுக்கு எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒழுங்காக கால்குலேட் பண்ணாமல் நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று வந்து ஓவர்லேப் ஆகிடும். கரெக்டான ஃபிட்டிங் இருக்காது. நெக்ஸ்ட் இந்த 2 ஹோல் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவரால் இந்த ஃப்ரேமோட லென்த் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபிட் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது நான் இதுக்காக இதெல்லாம் எடுத்துன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஒன்ஸ் நம்ம கணக்கு பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் இந்த லென்த் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் காரணம். ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோ ஃப்ரேம்லேருந்து மேலே அது போகணும், எவ்வளோ தூரத்துக்கு அது போகணுன்றது ஒரு கணக்குக்காக தான் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த சைடு ஹாரிசான்டலாக நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு. அதே சென்டிமீட்டரில் மேலே வந்து நம்ம மார்க் பண்ணி நம்ம அந்த இடத்துல ஒரு பென்சிலாலோ இல்லை சாக் பீஸாலோ இல்லை ஏதோ ஒரு ஆணியினாலோ நம்ம வந்து லைட்டாக அந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதான் நான் மார்க் பண்ண இடம். இந்த பக்கம் ஒரு ஹோல் அண்ட் அந்த பக்கம் ஒரு ஹோல். சும்மா ஆணி வச்சு நான் கீறி விட்டுருக்கேன். இப்போ நம்ம ட்ரில்லிங் மிஷின் வச்சு நம்ம ட்ரில் பண்ண போகிறோம் 2 ஆணியும். ஸோ நீங்கள் ட்ரில் பண்ணும்போது ஹேண்டை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் சாய்ச்சி வச்சிங்கன்னா அந்த ஓட்டை வந்து பெருசாகிடும், ஆணி வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது. ஸோ லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் சரி நீங்கள் இந்த மாதிரி ட்ரில் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ரில் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த கேப்பில் டேரெக்டாக ஆணி வச்சு அடிக்காமல் இந்த மாதிரி கட்டையை வச்சோ இல்லை பிளாஸ்டிக் வச்சோ நம்ம வந்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆணி அடித்தோம் நல்லா ஸ்ட்ராங்காக இறுக்கமாக பிடிச்சிக்கும். நான் வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்தியிருக்கேன். 2 ஹோல்லையும் பிளாஸ்டிக் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஆணி அடித்தோன்னா ஆணி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இறுக்கமாக வந்து பிடிச்சிக்கும். ஸோ ஆல்டுகெதர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து ட்ரில் பண்ணி அந்த கேப்பில் பிளாஸ்டிக் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து ஆணி வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் ஃபிட்டிங் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோவை இந்த மாதிரி மாட்டிடலாம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.